நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது மைவி3 ஆட்ஸை பற்றி அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் எப்போ பணம் வரும், கேஸ் என்னாச்சு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னை கேவலமாக கூட பேசியிருந்தீங்க. ஸோ வியூஸுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் பிச்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்பவுமே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ பிரதர், நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ வியூஸ் பிச்சைக்காகலாம் இல்லை, நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன நடக்குது, இந்த மைவி3 பற்றி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, இதை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மற்றவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக பதில் சொல்கிற விதமாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ எல்லாருமே முழுசாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோவை பார்த்துருவோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மைவி3 ஆட்ஸில் 20ஆம் தேதி கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. அது ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பெண்டிங்கில் இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரீசன் வந்திருந்தது. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து லீவ் விட போகிறாங்களாம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரப்போகுது. இடையில வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ், இந்த மாதிரி பண்டிகைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா லீவு வந்து பார்த்திங்கன்னா விட போகிறதா சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ கேஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது 2025 ஜனவரி 3ஆம் தேதி அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நடக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின் எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிலும் நான் சொல்லிடுறேன். பணம் வருமா வராதாங்கிற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டியும் போர்டு டைரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ப்ராப்பராக அவங்களோட வக்கீலை வச்சு வாதாடணும். அவங்க தரப்பில் இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பணம் செய்யணும். அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் கோர்ட்டுகிட்ட கொடுக்கணும். அந்த கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இது வரைக்கும் இவங்க ப்ராப்பராக தான், அதாவது மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து ப்ராப்பராக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு சில நாட்கள், அதாவது ஒரு சில மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஓனர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் தரல, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதாரங்களை எதுவும் தரல அப்படின்னா நமக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாகவே இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் ரீசெண்டாக தான் அமௌண்ட்டு போட்டேன், அது என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாருமே நான் டோட்டலாக எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் போட்டிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கம்பெனியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு அமௌண்ட்டு போடுங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா யாரையும் ரெஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ எல்லாருமே பொறுமையாக இருங்க. கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. ஸோ நிறையா பேர் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்த உடனே வந்து நிறையா பேர் வந்து மைவி3 பற்றி பாசிட்டிவாக எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது அதே மக்கள் வந்து நெகட்டிவாக பேசுகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி இது எம்எல்எம்மா இல்லையா, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் டிசிஷன் மூலிமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இதில் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நினச்சி வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் எல்லாம் நடக்கிறதுனால பணம் எல்லாம் வராமல் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆப்பை பற்றி இல்லை ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே அப்போ தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் படி ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்க போகுது. அதே மாதிரி பணம் வருமா வராதாங்கிறது இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி நமக்கு தெரிய வரும். ஸோ போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஜர் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்குமே